ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது 4Cut Hero எபிசோட் 3 ரிவ்யூ பார்த்தா பார்க்க போறோம். எபிசோட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல ஹீரோவும் ஜெயினாவும் ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போனாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய உருவம் வந்துட்டு நான் உன வீட்டுக்கு வர இருக்க ஜெட்டுன்னு சொல்லிச்சு. அது யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய டிராகன் தெரிய வருது. இதை பார்த்து ஜெயினாக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னது, ஒரு ரெட் டிராகனா? ஹீரோ ஜெட் அந்த டிராகனை பார்த்துட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, இது கேட்டு ஜெயினாக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. அந்த டிராகனும் நீ தைரியமா திருப்பி வந்திருக்கனா அப்போ பனிஷ்மெண்ட்டுக்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம். ஹீரோ ஜெட்டு மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடி ரொம்ப பலமா வருமோன்னு கேட்க அந்த டிராகன் அவனை முழுங்கிடுது. இதை பார்த்து ஜெயினாக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. என்னது, அவன் மாஸ்டர்னு கூப்பிட்டான், இது அவனை முழுங்கிடுச்சு. அந்த டிராகன் அவனை துப்ப பார்த்தா அவனை கட்டு போட்டு வச்சிருக்கு. அந்த டிராகனும் நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேனே ஜெட், இன்னைக்கு நம்ம ரொம்ப நேரம் பேச போறோம்னு சொல்ல திரும்பி பார்த்தா அந்த டிராகனும் ஒரு மனுஷ உருவத்துல மாறுது. இப்ப அவங்களும் ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போறாங்க. இதை பார்த்து ஜெயினாக்கு ஒண்ணுமே புரியல. அவள மனசுக்குள்ள ஒரு ரெட் டிராகன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த டிராகனும் ஜெட், உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட நிறையவே கேள்வி இருக்கு. முதல்ல நான் இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்னோட கொம்பை நீ என்ன பண்ண? ஹீரோவும் பயந்துகிட்டு அது உங்களோட கொம்பாச்சே, அதனால அது பத்திரமான இடத்துல தான் வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி அவனும் மழுப்பிக்கிட்டு இருக்க. அந்த டிராகனும் ஒரு ஸ்பெல் போடுது, ட்ரூ வேர்டுன்னு சொல்ல ஹீரோவும் உண்மை பேச ஆரம்பிக்கிறான். அந்த டிராகனும் நான் திருப்பி கேட்கிறேன், என்னோட கொம்பை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணன்னு கேட்க இப்ப ஹீரோ அந்த ட்ரூ வேர்டுங்கிற ஸ்பெல்ல இருக்கிறதுனால உண்மையை பேசுறான். டிராகனோட கொம்புக்கு நிறையவே மேஜிக் சக்தி இருக்கா, அதனால அது ஒரு நல்ல டானிக்கா யூஸ் பண்ணலாம். அதை வச்சுக்கிட்டு நான் நல்லாவே வித்தேன். நிறைய இல்லாம இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு இன்னும் அடிக்க ஆரம்பிக்குது. ஜெயினாவும் இல்லங்க அதாச்சு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அந்த டிராகனும் அழ ஆரம்பிக்குது. அந்த டிராகனும் நீ சின்ன பையனா இருக்கப்ப ரொம்ப நல்லவனா இருந்த, ஆனா எதுக்காக நீ இப்படி ஒரு கேட்டவனா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஜெயினாவும் அப்ப நீ சின்ன வயசுல இருந்து இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கிறது சேஜ், அவரோட பேரு கோல்டன் பிளாட்டினஸ். அந்த சேஜ் இங்க பாரு ஜெட், நீ ஹீரோவா மாறணும், ஹீரோவா மாறி டார்க் லார்ட கொல்லணும், அதுக்கப்புறம் நீ பிரின்சஸ காப்பாத்தணும், அப்புறம் அவ உன்னை கட்டிப்பா, அதுக்கப்புறம் தான் நீ வாழ்க்கையோட உச்சத்துக்கு போவன்னு சொல்ல இந்த கதை ஜெட்டோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஜெட்டோ தன்னோட மாஸ்டரான அந்த டிராகன் கிட்ட மாஸ்டர் நான் ஒரு ஹீரோ மாற ஆசைப்படுறேன். இது கேட்டு அந்த டிராகனு கோவப்பட அந்த காட்டிலும் நான் எங்க கிளம்புறேன் எஸ் அவர் சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து கிளம்பிடுறான். ஜெட்டும் அப்படிலாம் நடக்காது மாஸ்டர், இது வெளியே அவதா இருக்கனால தான் நான் திருப்பி இங்க வந்திருக்கேன். ஆனா நான் போன அப்புறம் நீங்க உடனே திருப்பி கூட்டு வர வருவீங்கன்னு பார்த்தேன், ஆனா நீங்க வரவே இல்லையே. அந்த டிராகனும் என்னது நீ என்கிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்காக தான் கேட்டலுக்கே போகணும்னு நினைச்சேன். ஈரவும் சரி நான் எங்க இருக்க எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியவில்லைன்னு கேட்க அந்த டிராகனும் எனக்கு சுத்தமா தெரியல, ஏன்னா அந்த கிங்டம்ல ஒரு மோசமானவன் இருக்கான். இந்த சைடு பார்த்தா பிரின்ஸ் ரூடாவும் ராக் பாகட் சாகர்ட பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க எக்ஸிகியூஷனரும் ராக் பாகட் ஒரு பெரிய ஹீரோவா கொண்டாடப்பட்டவன் டார்க் லார்ட் கீழே போய் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டான். அதனால ராஜாவோட ஆர்டர் படி இன்னைக்கு அவனை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க மக்களுமே அவன் மேல கள்ள தூக்கி அடிச்சு அவனை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி இவனும் போயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு கேரக்டர் வருது. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. யாருன்னு பார்த்தா அது அவனோட சிஸ்டர், அவளோட பேரு கில் பாக்கட். அவ ஒரு மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன். சின்ன குழந்தைல இருந்து ஒரு பெரிய ஸ்வாட்ஸ்மேனா இருந்தவ. அவ சின்ன வயசுல தன்னோட மாஸ்டர் ஈஸியா அடிச்சவ. அதனாலேயே வேற கண்ட்ரிக்கு போய் மாஸ்டர்ஸை தேடி அவங்கள சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவ தன்னை விட ஸ்ட்ராங்கானவன ஒருத்தனை தான் கட்டிப்பான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தா. அதனாலேயே இப்போ வரைக்கும் அவ சிங்கிளா தான் இருக்கா. அங்க இருக்க சோல்ஜர்ஸும் யார் நீ, இது ராஜாவோட ஆர்டர் படி பண்ணிட்டு இருக்கோம், நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தியில கை வைக்க அவளோட தம்பியான ராக் பாக்கட்டும் அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அங்க இருக்க சோல்ஜர் இதை பார்த்துட்டு கேப்டன் ஜாக்கிரதையா இருங்க, அவ யாரு டைமா சொல்றதுக்குள்ள அவனை அடிச்சிடுறாங்க. அதுவும் கில்ல அடிச்சது வேற ஒரு சின்ன கம்பியை வச்சுக்கிட்டு. இதே மாதிரி அவளுமே மத்த சோல்ஜர்ஸ புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கா. அவளும் கிட்ட வந்துட்டு ராக் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல ராக்கும் அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, அவளுமே அப்பாதான் இங்க அனுப்பிச்சாருன்னு சொல்ல இதுக்கிட்ட அவனுக்கு ஷாக்கா இருக்கு. என்னது அப்பா அனுப்பிச்சாரா, அதுக்கு சாத்தியமே இல்ல, அவர் என்ன காப்பாத்த ஆசைப்படுறாரா. அவனோட அக்காவும் என்ன கனவு காண்டிட்டு இருக்கியா, நம்ம அப்பா ஏன் உன்னை காப்பாத்த அனுப்ப போறாரு என்ன, அவரு நம்ம குடும்பத்தோட அசிங்கத்தை நீயே உன் கையால் அழிச்சிருன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சாரு. ராக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, நான் எப்ப டார்க் லார்ட் கூட சேர்ந்தனோ அப்பயே எங்க அப்பா என்ன மன்னிக்கலான்னு எனக்கு தெரியும். அவனோட அக்காவும் நீ என்ன ஒரு முட்டாளா, நீ டார்க் லார்ட் கீழே வேலை செஞ்சதுக்கோனும் அப்பா கோவம் இல்ல, நீ எவ்வளவு ஃபேமஸா இருக்கியோ அவ்வளவு நல்லது நம்ம குடும்பத்துக்கு. ஆனா அவர் கோவமா இருக்க காரணம் அது இல்ல, நீ தோத்துட்ட, அதனாலதான் அவர் கோவமா இருக்காரு. அதுவும் ஒரு ஊரு பேரு தெரியாத ஒரு சின்ன பையன் கிட்ட நீ தோத்து போயிட்ட, அதனாலதான் அவர் கோவமா இருக்காரு. சரி உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு, என்னன்னு கேட்போமே. ராக்கும் ஆமா நான் தோத்துட்டேன், கிளாடினவே இறந்து போயிட்டான், என்னோட அக்கா கையில நான் சாக போறேன், எனக்கு எந்த வித கஷ்டமும் இல்ல. அவனோட அக்காவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விலங்குகளை வெட்டி விடுறா. அவளும் எப்ப பார்த்தாலும் மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு இருக்கே, நீ வீட்டுல இருந்து கிளம்புறப்ப ஒரு கனவோட தானே கிளம்புன, இப்ப அந்த கனவு எங்க போச்சு, டார்க் லார்டோட சாவு ஒன்னும் உன்னோட முடிவு கிடையாது, டார்க் லார்டோட ஆர்மியை நீயே தலைமை தாங்கி உன்னால நடத்த முடியாதா, இந்த வாட்டி நீ தோத்து போயிட்ட, ஆனா அடுத்த வாட்டி நீ ஜெயிச்சுட்டு திரும்பி வா. ஒரு விஷயத்தை நீ எப்பவுமே ஞாபகம், நீ என்னோட பெருமையான தம்பி, என்ன தவிர யாராலும் உன்னை தோக்கடிக்க முடியாது, நீ திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, நான் உன்னை நம்புறேன், நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்ல இதை கேட்டு ரூக் அழ ஆரம்பிக்கிறான். பின்னாடி பார்த்தா கேட்லின் கிங்டமோட ஸ்பெஷல் சோல்ஜர்ஸ் வராங்க, கோல்டன் ஆர்டர். அவங்கள வந்துட்டு என்னது இவங்க எல்லாரும் தோக்கடிச்சிட்டாங்களா. அந்த கோல்டன் ஆர்டரோட கேப்டனும் இதை நல்லா கேளுங்க, அவன் பிக் ஃபோரை சேர்ந்த ஒருத்தன், அவன் உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட முழு பவர் யூஸ் பண்ணி தாக்குங்க அப்படின்னு சொல்ல கில்லு ரூக்கு கிட்ட தன்னோட கத்தியை காட்டிட்டு ரூக் இதனை எடுத்துக்கோ. ரூக்குமே அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அங்க வந்த சோல்ஜர்ஸ பந்தாடிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப வரைக்குமே அந்த கத்தியை ஷீத்துக்குள்ள வச்சிருக்கான், அந்த கத்தியை வெளியே எடுக்காம இருக்கான். இப்ப அந்த கேப்டன் கூட சண்டை போடவும் அந்த கத்தியை வெளியே எடுத்து அந்த கேப்டனை நொறுக்க
பாக்குறான். ரோகோ அந்த கத்தியை பார்த்துட்டு பாக்கெட் ஃபேமிலியோட பொக்கிஷம் கிரிம்சன் டியர். அவனோட அக்காவும் கை தட்டிட்டு பரவாயில்ல 18 செகண்ட்ல அவங்க எல்லாரும் அழிச்சிட்டேன்னு சொல்ல ரோக்கும் இந்த ஸ்வாட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அவனோட அக்காவும் அந்த ஸ்வாட நீ எடுத்துக்கோ, உனக்கு தான் ரொம்ப தேவைப்படுது. ரோக்கும் ஆனா இது உங்களோட தாச்சுன்னு சொல்ல அவனோட அக்காவோ எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு அந்த கம்பியை காட்டுறா. ரோக்கும் அது உண்மைதான், ஆனா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அப்பா உன்னை எனக்கு கொல்றதுக்கு அமிச்சார்ல அவகிட்ட இப்ப நீ என்னன்னு போய் சொல்ல போறேன்னு சொல்ல அவனோட அக்காவும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, இந்த மாதிரி அவரோட ஆர்டரை நான் டிசர்பை பண்றது இது ஒன்னும் புதுசும் கிடையாது, அதுவும் இல்லாம நான் இங்க இதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ரோக்கும் இதை கேட்டு சிரிச்சு அக்கா ரொம்ப நன்றி. அவனோட அக்காவும் சரி நீ எப்ப டயர்டா இருக்கியோ அப்ப நீ வீட்டுக்கு வா, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்புறா. கிளாடின் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்றான். இப்ப ரோக்குமே அந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்க அங்க என்னமோ சத்தம் கேக்குது. அவனுமே தாக்க தயாரா இருக்க யாருன்னு பார்த்தா அது பாகுன்னு தெரிய வருது. பாக கட்டி போட்டு ரோசாரோட கேப்டனும் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரோக்கும் அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டு பாக ரிலீஸ் பண்றான். பாகு ராக் நீ என்ன பண்ணிட்டு இருக்க கேட்க ரோக்கும் அது ஒரு பெரிய கதை, நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். அதை விட முக்கியமான விஷயம் இப்ப நீ என் கூட டார்க் லார்டோட கேசலுக்கு வா, கிளாடினோட கேசல டேக் ஓவர் பண்ணிட்டு நான் புது டீமன் லார்டா மாற போறேன். பாகு ராக் நீ என்ன சொல்ற, அப்ப திரும்பியுமே ஒரு போர் ஆரம்பிக்க போறேன்னு கேட்க ராக்கும் நான் கிளாடினுக்கு ஏற்கனவே ஒரு சத்தியம் பண்ணிருக்கேன், நம்ம இந்த கிங்டம் ஆஃப் கேட்லினா அழிச்சே ஆகணும், ஆனா அதுக்கு முன்னாடி கிளாடினோட ஸ்டாஃபை நம்ம திருப்பி கைப்பற்றி ஆகணும். என்னால ஃபீல் பண்ண முடியுது அது அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயினாவோட இடத்த காட்டுறான். இப்ப ரெண்டு பேருமே ஜெயினாவோட இடத்துக்கு போறாங்க. ரோக்கும் அதை பார்த்து ஷாக் ஆவறான். அவனும் அந்த கத்தியை பார்த்துட்டு இது ஜெயினோட கத்தி தானே சொல்லிட்டு சந்தோஷப்பட பாகு ஆமா ஜெயினா இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ரோக்கும் பரவாயில்ல அவ சேஃபா இருக்கால அதுவே போதும். திரும்பி பார்க்க அங்க டீமன் லார்டோட ஸ்டாஃப் இருக்கு. ரோக்குமே அந்த மந்திரக்குள்ள எடுத்துட்டு வெளியே போலான்னு பார்க்க அங்க இருக்க போட்டோவை பாக்குறான். அதை பார்த்தவனே முதல் முறையா டீமன் லார்ட் ரோ கிட்ட ஜெயினாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது, இவன் அவனுக்கு மாஸ்டரா மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ரோக்கோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப ஜெயினா எங்க இருக்கானே தெரியலன்னு சொல்ல பாகு ஜெயினாவா எனக்கு தெரியுமே அவ ஜெட்டோட போயிட்டாலே. இது கேட்டு ரோக்குக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. பாகு இந்த நாட்டோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே எங்களை துரத்திட்டு இருந்தாங்க, அதனால ஜெட் ஜெயினாவை கூட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போயிட்டான். இது கேட்டு ரோக்குக்கு ஷாக்கா இருக்கு. என்ன விளையாடிட்டு இருக்கியா, அவ ஹீரோ வச்சு எப்படி ஜெயினா கூட தப்பிச்சு போனா. பாகு அதுவும் உண்மைதான், ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கப்பா. அதுவும் இல்லாம நீ உனக்கு கவலைப்படாத, ஜெட் ரொம்ப நல்லவன் தான், நாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் தெரியுமா. இது கேட்டு ரோக்கும் என்னது இவனுக்கு ரெண்டு பேரா, இவனுக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு உனக்கு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ஜெயினாவும் அந்த டிராகனோட வீட்டுல தான் இன்னுமே இருக்கா. இப்போ கேசல காட்டுறாங்க. அங்க இருக்க ராஜாக்கு இந்த செய்தி எல்லாம் வருது, என்னது ஜெட் ஜெயினா கூட தப்பிச்சு போயிட்டானா. அப்புறம் அந்த பிக் போர்ஸ் இந்த ராக் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் காப்பாத்திட்டாளா. நம்ம பாக்க பிடிக்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா கடைசியில அவனுமே ராக் கூட தப்பிச்சு போயிட்டானா. அதுவும் இல்லாம அந்த ரெட் டிராகன் லேசி லூக்கஸ் அங்க இருக்காளா. என்ன பண்றது அந்த ராஜாவும் மனசுக்குள்ள இந்த விஷயத்தை வச்சு நான் என்ன பண்றது, இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கான். இப்ப பக்கத்துல அந்த பிரின்ஸ் உடா வரான். அப்பா நம்ம இந்த மொத்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவனை வெளியே வர வைக்கலாமான்னு கேட்க அந்த ராஜாவும் இது ஒன்னும் அந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் இல்ல ரூடா, நம்மளே பாத்துக்கலாம், நீ திரும்பி வீட்டுக்கு போன்னு சொல்ல பக்கத்துல இருக்க மினிஸ்டரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒன்னும் அந்த அளவுக்கு சீரியஸான மேட்டர் இல்லன்றீங்க. டார்க் லார்டு கொண்ட ஹீரோ அவன் ஒரு ஹீரோவை இல்லன்னு தெரிய வந்தது, அதுவும் இல்லாம ரெட் டிராகன் லூசி இவங்க இருக்குன்றீங்க, அதுவும் இல்லாம பிக் போர் தப்பிச்சு போயிட்டாங்க, நம்மளோட கார்டியன் பிளாக் டிராகன் ட்ரோகா ஏன் இன்னும் வெளியே வராம இருக்கா அப்படின்னு சொல்ல அந்த ராஜாவும் நீ வாய மூடுன்னு சொல்ல பின்னாடி பார்த்தா ரூடாவும் உருமாறுறான். அவன் பக்கத்துல ஒரு உருவம் வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை நீ ஒத்துக்கோன்னு சொல்ல அவனுமே ஒரு பெரிய உருவமா மாறுறான். அப்புறம் தான் தெரியுது இந்த பிரின்ஸ் ரூடா தான் பிளாக் டிராகன் டார்டோன்னு. இதை பார்த்து அந்த மினிஸ்டருக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. ராஜா அப்ப நம்ம பிரின்ஸ் ரூடா தான் பிளாக் டிராகன் டார்டோவா. அந்த ராஜாவும் என்ன மன்னிச்சிருங்க மினிஸ்டர், நீங்க இதை பார்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டரையும் அந்த ராஜா கொண்டு வர்றான். பிளாக் டிராகன் டார்டோவும் லேசி லூகாஸ் ரெட் டிராகன் உனக்காக நான் வந்துகிட்டு இருக்கேன். எபிசோட் 10 ஸ்டார்டிங்ல அங்க இருக்க மக்களும் பார்த்துட்டு அட அங்க பாரு அதுதான் பிளாக் டிராகன் டார்டோ. பின்னாடி பார்த்தா பாகுருக்குமே அதை ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டார்டோவும் லேசி லூசியஸ் நான் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இந்த சைடு லூசியஸும் ஜெட் நீ எங்கேயும் போவாத வெளியே ஆவத்தா இருக்கு எங்கே இருன்னு சொல்ல ஜெட்டோ எனக்கு புரிஞ்சுது மாஸ்டர், ஆனா இந்த கைத்தியாச்சும் அவுத்து விடுங்கன்னு சொல்ல அவனோட மாஸ்டரும் என்னது நான் கைத்து அவுத்து விட்டா நீ தான் ஓடி போயிடுவே, அதுவும் இல்லாம அந்த கிங்டம் மொத்தமுமே இங்க காலடி எடுத்து பயந்துட்டு இருப்பானுங்க, நீ இப்ப என் கூட இருந்தாதான் உனக்கு சேஃப்னு சொல்ல அங்க இன்னொரு டிராகனோட ஆரவை அவ சென்ஸ் பண்றா. பார்த்தா அங்க வந்துட்டு பிளாக் டிராகன் டார்டோ அதுவும் நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக்க போடுது. லூசியஸும் மேஜிக்கல் பேரியரை வச்சுக்கிட்டு அந்த அட்டாக்க தடுத்துக்கிட்டு இருக்கா. அவளும் ஜெட் உனக்கு ஒண்ணு ஆவலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அவனுக்குமே அடிபட்டிருக்கு. அவனும் எனக்கு ஒண்ணு ஆவலன்னு சொல்ல இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டு இருக்கு. அவளுமே இப்போ டிராகனா மாதிரி டோட வாழ்க்கை கிளம்பிட்டா. அவளுமே தன்னோட டிராகன் பவர் வச்சுக்கிட்டு அந்த பிளாக் டிராகனை போட்டு நொறுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து ஜெயினாபு என்னால நம்பவே முடியலன்னு சொல்ல ஹீரோ ஜெட்டும் பின்ன மாஸ்டர் டிராகன் பிளான்ல ஒரு பெரிய கை தெரியுமா, மாஸ்டர் எதிர்த்து கொஞ்ச நேரம் கூட யாராலும் தாக்கப்பிடிக்க முடியாது. இந்த சைடு பார்த்தா அந்த பிளாக் டிராகன் டார்டவும் திருப்பி எழுந்து வருது. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. டார்டவும் சிரிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணா நான் எப்படி சாவ நினைச்சியா, இதெல்லாம் பத்தவே பத்தாது, இவ்வளவுதான் உன்னோட சக்தினா நான் உன்னை முழுகிடுவேன்னு சொல்லிட்டு லூசியஸ் அட்டாக் பண்ணுது. லூசியுமே என்னதான் அட்டாக் பண்ணாலும் அந்த பிளாக் டிராகனுமே டார்க் மேஜிக் வச்சுக்கிட்டு அவளை தாக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஜெயினாவும் அந்த பிளாக் டிராகன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக் ஆச்சாது. ஹீரோ மனசுக்குள்ள அது ஒன்னும் சாதாரண ஹீலிங் மேஜிக் கிடையாது, அவனோட பவர் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னுமே மாறவே இல்லை, ஆனா மாஸ்டரோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா இதை நான் நடக்க விட மாட்டேன் சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல போட இதை பார்த்து ஜெயினாவும் உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க ஹீரோவும் உண்மைதான் நான் ஒரு சாதாரண மனுஷனா, நான் ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ணா கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியாது,
ஆனா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஜெய்னா, இதை வச்சுக்கோ, இங்க இருந்து உன்னால எந்த அளவுக்கு தூரமா ஓட முடியுமோ அந்த அளவுக்கு தூரமா ஓடிப்போன்னு சொல்றான். ஜெய்னாவும் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்கறதுக்குள்ள ஹீரோவும் அங்கிருந்து டெலிபோர்ட் ஆவ அவளுமே அந்த செயினை பார்த்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இந்த சைடு ஜெட்டுமே நடுவில் டெலிபோர்ட் ஆவ அவனுமே மனசுக்குள்ள இந்த டிராகனால அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபயர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இது எங்களை கண்ணால பார்க்கல, வேற என்னமோ சென்ஸ் பண்ணுது, இதை நான் எனக்காக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல அங்க அந்த டிராகன் பக்கத்துல இன்னொரு உருவம் வந்துகிட்டு ஜெட் டாஃபின் கிங்டமோட எதிரின்னு சொல்ல அந்த டிராகனுமே அவனை தாக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி மாஸ்டர் நான் அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த டிராகனை திருப்பி மனுஷ உருவத்துல மாத்துறான். அவனும் மனசுக்குள்ள இது எங்களோட மேஜிக் சக்தியை சென்ஸ் பண்ணிட்டு இருக்கு, அதுல தப்பிக்கணும்னா டிஸ்கஸ் டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல போட அவங்க சுத்தி மேஜிக் சர்க்கிளா வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த பிளாக் டிராகனுக்குமே ஒண்ணுமே புரியல. ஹீரோவும் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து டெலிபோர்ட் ஆகுறான். அந்த டிராகனும் சிரிச்சுக்கிட்டு ஓ கண்ணாமூச்சி ஆடுறீங்களா திருப்பியுமே, சரி உன்னால எங்கதான் ஒளி முடிந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த டிராகனுமே தேட ஆரம்பிக்குது. இந்த சைடு அப்போ ஓட ஆரம்பிச்ச ஜெய்னா ஓடிட்டு இருக்கா. அவளோட நெக்லஸ்ல இருந்து ஜெட் லூசியோ வராங்க. கீழே வந்தவன ஹீரோவும் மாஸ்டர் நகராதீங்க சொல்லிட்டு திருப்பியுமே அந்த டிராகனோட இன்னொரு கொம்பை உடைச்சிடுறான். இப்போ அந்த டிராகன் கிட்ட இருந்த மிச்ச மேஜிக்கல் பவருமே குறைஞ்சு போகுது. இதை பார்த்து அந்த டிராகன் கண்ணீர் விட இந்த சைடு பார்த்தா பிளாக் டிராகனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இது எப்படி சாத்தியம், திடீர்னு அந்த மேஜிக்கல் பவர் காணாம போயிடுச்சு, அவங்களால எப்படி தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோவும் நல்லவல எப்படியே தப்பிச்சிட்டோம், இப்ப மாஸ்டரோட பவர் கம்மியானதுனால அதால இப்போ ட்ராக் பண்ண முடியாது, அந்த பிளாக் டிராகனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பேரியர் விட்டு தப்பிச்சு போயிட்டோம் யோசிச்சுட்டு இருக்கோம் சொல்ல பின்னாடி பார்த்தா லூசி இன்னுமே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ மேஜிக்கல் பவர் ஒழிச்சு வைக்கல, அது ஃபுல்லாவே அழிச்சிட்ட, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. இந்த சைடு பார்த்தா பிளாக் டிராகன் திருப்பி மனுஷ உருவத்துக்கு மாறுது. பிரின்ஸ் ரூடாவும் ஏன் நீ ஓடி போன, ஏன் என்ன கொல்லாம விட்டான்னு சொல்லிட்டு அந்த மனுஷ உருவத்துல மாறுது. இந்த சைடு பார்த்தா ரோக்குமே ஒரு பொது டீமன் லாடா மாறுறான். அந்த இடத்துல மிச்சம் இருக்க பிக் ஃபோர் கார்டால் அங்க இருக்கான். இந்த சைடு திருப்பி மனுஷன மாறின ரூடாவும் பறந்துகிட்டு இருக்க அதை பார்த்து ஹீரோவும் அவனை தாக்க தயாராகிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீசனும் முடியுது. அடுத்த சீசன் இன்னுமே ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.